இன்றையிலிருந்து உண்மையான வெற்றி என்பதை குறித்து பேசுவோம். வெற்றியை பற்றி பேசலை, உண்மையான வெற்றி. எல்லாருமே வெற்றி பெற விரும்புகிறோம். தேவன் தோல்விகளை உருவாக்குவது கிடையாது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் இருக்கு. ஜெயிப்பதற்காகவே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தோல்விகளை வாழ்வது, இரண்டாம் தரமான வாழ்க்கை வாழ்வது, சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் அல்ல. எல்லாருமே வெற்றியில் வாழ வேண்டும், நிறைவில் வாழ வேண்டும் தான் நம்மை குறித்த தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பமாக இருக்கிறது. எரேமியா 29:11 சொல்லுகிறது. படிக்க வேணாம் சொல்கிறேன். தமிழில் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உன் பேரில் நான் வைத்திருக்க நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறான் இருக்கும். நம்முடைய தமிழ் பைபிளையும் KJV பைபிளையும் அப்படித்தான் இருக்கும். சில ஆங்கில பைபிளில் உங்களை குறித்து நான் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன், அவைகள் நல்வாழ்வின் திட்டங்களே அப்படின்று சில ஆங்கில பைபிளையும் ரோமன் கத்தோலிக்க பைபிளையும் இருக்கும். ரெண்டுமே கரெக்டு தான், தப்புன்னு சொல்ல முடியாது. நம்மை குறித்து மற்றவர்கள் ஒரு விதமாக எதிர்பார்க்கலாம். இவெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டான், இதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான், இதெல்லாம் உதவாக்கற அப்படின்னு சில மக்கள் நம்மை குறித்து சில கருத்துக்கள் வைத்திருக்கலாம். சில இடத்துல மற்றவர்களுடைய கருத்தை கூட நம்முடைய கருத்தாக சில இடத்துல மாற்றிக்கொள்கிறோம். நாமெல்லாம் உருப்பட மாட்டேன், நான்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பூமிக்கு பாரமாக வாழ்கிறேங்க அப்படின்னு அநேக மக்கள் நினைக்கிறாங்க. பூமிக்கு யாருமே பாரம் கிடையாது. நான் வாழுகிற பூமிக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வித்தாக தேவன் நம்மை விதைத்து வைத்திருக்கிறார் இல்லையா? முதல் காரியம் எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவேன் இருக்கு. அப்போ ஒவ்வொருவரும் ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கிறான் இல்லையா? என் வாழ்க்கை நல்லா அமையணும், வெற்றிகரமாக அமையணும், ஜெயத்தோடு அமையணும் என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. வாழ்க்கையின் முடிவில் வரும் பொழுது வாழ்க்கை முடிவு ஒரு வேதனை கதறலாக சிலருக்கு முடியலாம். ரொம்ப பேர் அப்படித்தான் இருக்கு. என்ன வாழ்ந்தோம், என்னதை சாதித்தோம், எதுக்காக இருந்தோம் என்றும் அப்படி சிலருக்கு வேதனையின் கதறலாக வாழ்க்கை முடியுது. சிலருக்கு வாழ்க்கை ஒரு ஆனந்த தொனியோடு முடிகிறது. ஜெயிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம், வந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டோங்கிற ஒரு ஜெயத்தோடு வாழ்க்கையை முடிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்குங்கிறார். அவர் ஓட்டத்தை பாதியிலே முடிச்சு, ஓட்டத்தை ஃபுல்லாக முடிச்சிட்டேங்கிறார். முடிச்சுட்டேன், இனி எனக்கு ரிவார்டு காத்திருக்குன்னு இருக்குது. அப்படிதான் நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. உன்னை எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்க்கிறது எங்கேருந்து எதிர்பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எதிர்பார்க்கிறோம். அதான் நம்மை குறித்து அவருடைய எதிர்பார்ப்பு. இல்லைங்களா? நீங்களே சும்மா எதிர்பார்க்க முடியாது. நம்மை குறித்து தேவன் என்னெல்லாம் எதிர்பார்த்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்கும் பொழுது அவைகள் வாழ்க்கை நிறைவேறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கும். வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் இல்லையா? மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, 120 வயதில் அவனுடைய கண் இருளடையவில்லை, பெலன் கொன்றவில்லை என்று இருக்கும். 120 வயசில். அது மட்டும் இல்லை, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்றால் 120 வயசில் மலையில் ஏறுறான். ஒரு மலையில் ஏறி பெரிய மலையில் நிற்கும் பொழுது பரலோகம் போகும்பொழுது வெட்டாந்தரில் நிற்கல, ஒரு பெரிய மலையில் 120 வயசில் ஏறுறான்னா அவன் என்ன ஸ்ட்ரென்த்துங்கிறீங்க? நம்ம 10 படி மேலே ஏறுறதுக்கு என்ன மூச்சு வாங்குது ரொம்ப பேருக்கு. 10 தடவை நின்று ஏறுறான். அவன் 120 வயசில் மலை உச்சியில் ஏறி நின்று பூர்ண ஆரோக்கியத்தோடு போனான். மோசையே போக முடியும் என்றால் நாம் அதை காட்டிலும் அதிகம் இல்லையா? தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே இருக்கு. அது மட்டுமல்ல, பழைய உடன்படிக்கை காட்டிலும் நாம் இருக்கிற புதிய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கை, உன்னதமான உடன்படிக்கை. அப்போ வெற்றி என்றால் என்ன? வெற்றி என்றால் சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லுவார்கள். இதான் வெற்றி, அதான் வெற்றி, இப்படி வாழ்றதான் வெற்றி, அப்படி வாழ்றதான் வெற்றி. வெற்றியை குறித்து முதல்ல டிக்ஷனரி சொல்லுகிற அர்த்தத்தை சொல்லிடுறேன். An achievement something attended. An achievement something attended. ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி எடுத்து அந்த முயற்சி எடுத்த காரியத்தில் ஒரு சாதனை ஏற்படுத்துவதுதான் வெற்றி. ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறீர்கள், அந்த முயற்சி எடுத்த காரியத்தில் நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னா என்னது? அது வெற்றி. இது ஒரு பெரிய விளக்கம் இல்லையா? சிலர் என்ன சொல்கிறாங்க, நான் எதுவுமே முயற்சி எடுக்கலை, ஆனால் நான் எதையுமே அடையலை, நானும் வெற்றி பெற்றேங்கிறான். அவனுக்கு இது பொருந்தும். அதாவது ஒன்றை சாதிக்க முடியாத முயற்சி எடுக்கலை, முயற்சி எடுக்காதே அவனும் அடைஞ்சிட்டான், ஆனால் அவனும் அது எதுவும் பெறலை. அப்போ அது வெற்றியா? அது தோல்வியான வெற்றி இல்லையா?
அப்போ இது பூரணமான ஒரு விளக்கம் கிடையாது. டிக்ஷனரி கொடுக்குற ரெண்டாவது விளக்கம் என்னதென்றால், கெய்னிங் ஆஃப் ஃபேம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. கெய்னிங் ஆஃப் ஃபேம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, புகழ்ச்சியும் செழிப்பையும் அடைவது வெற்றிங்கிறாங்க. இந்த விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். இதை நான் 100% அந்த விளக்கத்தை நான் எதிர்க்கிறேன். புகழ்ச்சியும் செழிப்பை அடைவது மட்டும் வெற்றி கிடையாது இல்லையா? இன்னைக்கு நரகத்துக்கு கோடிக்கணக்கான மக்கள் போறாங்க. அந்த கோடிக்கணக்கான மக்கள் போறதுல பெரும்பாலான மக்கள் புகழ்ச்சியோடும் செழிப்போடு இருந்த மக்கள் தான் இல்லையா? நல்ல புகழ்ச்சியோடு ஆரம்பத்தோடு செல்வ செழிப்போடு இருந்த மக்கள் தான் பெரும்பாலான மக்கள் நரகம் போறாங்க. அப்ப இந்த வெறும் புகழ்ச்சியோடும் செழிப்போடும் இருக்கிறது வெற்றி கிடையாது. தேவனுடைய பார்வையில் வெற்றி கிடையாது. உலகம் உங்களை வெற்றின்னு சொல்லலாம், அவர் வெற்றி பெற்றுட்டான்னு சொல்லலாம், அவர் நல்லா இருக்கிறார், பணத்தோடு பதவியோடு ஆடம்பரத்தோடு இருக்கார், உலகம் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் வெற்றி கிடையாது. அநேக மக்கள் அவரை மாதிரி மாறிடணும், அவரை பூரா புகழ்ச்சி அடைஞ்சிடணும், அவரை மாதிரி காரில் போகணுங்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் சூசைட் பண்ணி செத்து போயிடான். எவனை நீங்கள் லக்கா வச்சு ஒரு மாதிரியாக வச்சு வாழ நினைக்கிறீங்களோ அவனே செத்து போகும்பொழுது அப்போ அவனுடைய வாழ்க்கையில் தோல்வியில் தான் இருக்கான் இல்லையா? உண்மையான வெற்றி என்ன சொல்லுவேன், கவனிச்சுட்டு வாங்க. அக்கா பணம் இல்லாமல் பிச்சைக்காரனாக இருக்குன்னு சொல்லலைங்க, பைபிள் அப்படி எதுவுமே சொல்லலை. பணம் இல்லைன்னா தேவனுடைய நோக்கத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். சிலர் வெற்றி எப்படி நினைக்கிறார்கள் என்றால், பிரம்மாண்டமாக 4 பேருக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆளுன்னு உலகத்துக்கு தெரிஞ்சால் அது ஒரு வெற்றிங்கிறாங்க. நான் இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன்னு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சால் அது என்னது, அது கூட வெற்றின்னு சொல்ல முடியாது. இப்போது ஊழியம் இருக்கிறது, ஊழியம் பெருகி கொண்டே இருக்கு இல்லையா? வருது ஒரு காலத்தில் வரும்போது நம்முடைய ஊழியத்துடைய எல்லாம் பெருகும். எல்லாம் பெருகும்போது நான் மட்டும்தான் டிவியில் தெரிவேன், எனக்கு பின்னாடி இருக்க யாருமே தெரிய மாட்டாங்க. இந்த பின்னாடி வீடியோ எடுத்தவங்க, அது எடிட் பண்ணவங்க, பின்னாடி வேலை செய்கிறவங்க யாருமே வெளியே தெரிய மாட்டாங்க. ஆனால் இந்த வெற்றியில் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க இல்லாமல் நம்ம கிடையாது, அப்படித்தானே? ஒரு வெற்றிக்கு பின்னாடி அநேக மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க. நான் மட்டும் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய வெற்றியில் அநேகர் பின்னாடி பேக் போனா நிற்கிறாங்க. அவங்களும் வெற்றி பெற்றவர்கள் தான், ஆனால் அவர்கள் வெளியே தெரியலை. விளங்கலையா? அவர்களும் தங்களுடைய பொசிஷனில் தேவன் எந்த பொசிஷனில் வச்சாரோ அந்த பொசிஷனில் அவங்க நின்னாங்கன்னா அது என்னது, அது வெற்றி. சபைக்குள்ளே வர்றோம், சபைக்குள்ளே வரும்போது இந்த இடத்துல ஒரு தூசி இருக்காது. அன்னைக்கு ஒரு பிரதர் ராஜபாளையம் பிரதர், எப்போ பார்த்தாலும் சர்ச்சு சுத்தமாக இருக்க பாசை என்ன ரகசியம் என்னாரு, தொடக்கிறேன் பிரதர். நான் சும்மா தானே ரகசியம் என்ன இருக்குதுல்ல, நல்லா கூட்டி தொடச்சிங்கன்னா சுத்தமாக இருக்கும். சிலர் இதுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க, அதுவும் வெற்றி இல்லையா? அவங்க பொசிஷன்லாம் அவங்க வெற்றியாக இருக்காங்க. நான் பிரம்மாண்டமாக இருக்கேன், 4 பேருக்கு தெரியணும், அதான் வெற்றின்னு கிடையாது. உங்களை தேவன் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைத்தாரோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அது வெற்றி. விளங்கலையா? தேவன் ஒரு இடத்துல வச்சிருக்கிறா, அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா வெற்றி. உலகம் வெளியே பார்க்கும், மாம்சத்தை பார்க்கும், இவர் ஜெயிச்சிட்டார், பணத்தோடு புகழோடு இருக்கிறான்னு உலகம் சொல்லும். தேவன் வெளியே பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறார். இன்னும் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கைக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்திய நோக்கத்தினுடைய மையத்தில் என்னைக்கு வாழ்கிறீர்களோ அதான் வெற்றி. திருப்ப சொல்றேன், நீங்கள் எதற்காக அந்த உலகத்தில் பிறந்தீர்களோ, எந்த நோக்கத்திற்காக பிறந்தீர்களோ அந்த நோக்கத்தின் மையத்தில் வாழ்வதுதான் வெற்றி. இன்னைக்கு ரொம்ப பேர் வாழ்றாங்க, நான் தேவனுடைய சித்தத்தில் தான் வாழ்றேன்னு தெரியாது. தேவன் என்னை எதுக்காக அந்த உலகத்தில் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன்னு தெரியாது. ஆனால் தேவனை பயன்படுத்த வேண்டும் நினைக்கிறாங்க, தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் நினைக்கிறாங்க, தேவனுடைய அனுகூலங்கள் வாழ்க்கை நிறைவேற நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறாங்களான்னா பெரும்பாலான நேரத்தில் பதில் இல்லைன்னு அர்த்தம். சித்தத்தில் இல்லை என்றால், தேவன் எந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறாரோ, எந்த நோக்கத்துக்கு அந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தில் வாழாத வரை உள்ள ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும். கவனிக்கலீங்களா? இந்த அதிருப்தி பிசாசு ஏற்படுத்தின அதிருப்தி கிடையாது, தேவனே உங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற தெய்வீகமான அதிருப்தி. அதிருப்தின்னா மூளையில் சோர்ந்து உட்கார்றது கிடையாது, உள்ள ஒரு தன்னிறைவு இருக்காது. பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ரசிக்கப்பட்டிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் ஒரு தன்னிறைவு இருக்காது. அந்த தன்னிறைவு இல்லை என்றால்
நீங்கள் வெற்றியில் வாழவில்லை, இன்னும் தோல்வியில் தான் வாழுகிறீர்கள். ஒன்று குறைந்தீர் வருவோம். பணமும் புகழும் வேணான்னு சொல்லலை. பணம் இருக்கணுமா, புகழ் இருக்கணுமா, வேணாமாங்க? கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்தவேன்னு சொன்னாருங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் வந்து நல்ல வீடுகளை தருவேன்னு சொன்னார், உன் பேரை பெருமை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுதான் வெற்றி என்று சொன்னீங்கன்னா தப்பு. தேவனுடைய சித்தத்தின் மையத்திலிருந்து பணத்தோடும் புகழோடும் பெருமையோடு வாழ்ந்தீங்கன்னா அது ரியல் வெற்றி இல்லையா? வழங்கலைங்களாங்க? அப்படிப்பட்ட வெற்றி தான் நம்ம போதிக்கிறோம். 1 Corinthians 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்ற அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தான் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல. நல்லா கவனிங்க. இது ரட்சிக்கப்படுவானா, நரகம் போவானா, நரகம் போக மாட்டானாங்கிறத பற்றி பேசலை. இந்த நியாய தீர்ப்பு பரலோகத்துக்கு உள்ளே இருக்கிற நியாய தீர்ப்பு, பரலோகத்துக்கு வெளியல்ல, பரலோகத்துக்கு உள்ளே வச்சு நடக்கிற நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்படுவானா ரட்சிக்கப்பட மாட்டானான்னு கிடையாது. இவனுக்கு ரிவார்டு உண்டா ரிவார்டு இல்லைன்னு தான் முக்கியம். விளங்கலையா? அவனோ என்ன செய்வான், அவனோ ரட்சிக்கப்படுவான். இதில் ஒரு மனிதன் செய்கிற வேலையை குறித்து பேசுகிற இந்த பூமியில் அவன் வாழ்கிற வாழ்க்கையில் அவன் செய்கிற செயலை குறித்து பேசுகிறது. 3 காரியம் நல்லா சொல்லுது, 3 காரியம் நல்லா சொல்லலை. மரம் புல் வைக்கோல், இன்னொன்று வந்து பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்கள். நீங்கள் மரம் புல் வைக்கலை வந்து குமிச்சு அம்பாரமாக குமிச்சு வைக்கலாம், பெருசு பெருசாக தெரியும், உலகத்துக்கு சாதிஸ்டாரான் இருக்கும், நான் மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறாரு. உலக பார்வையில் வெற்றியாக இருக்கும், ஆனால் தேவனுடைய பார்வையில் அக்கினிக்குள் அகப்படும் சாம்பலாக தான் நிற்கும். தேவன் பார்க்கறது வேற, மனிதன் பார்க்கறது வேற. விளங்கலைங்களா? நாம் என்ன செஞ்சாலும் நம்முடைய மாம்ச முயற்சியின்படி தேவனுடைய நோக்கமாக கூட இருக்கலாம், தேவனுடைய திட்டமாக இருக்கலாம். நம்முடைய மாம்ச முயற்சியின்படி நாம் செய்கிற காரியங்கள், மாம்ச பலத்தை கொண்டு மாம்ச அறிவை கொண்டு நம்முடைய புய பலத்தை கொண்டு செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய பார்வையில் மரம் புல் வைக்கோலாக தான் இருக்கு. கவனிக்கிறீங்களா? மனிதனுடைய மேன்மைகள்லாம் புல்லை போல் இருக்குன்னு இருக்கு. எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். மாம்ச முயற்சியில் செய்கிற எல்லாமே என்னது? மரம் புல் வைக்கோல் போன்றது. மரம் புல் வைக்கோல் சொல்லும் பொழுது அநேக மக்கள் நினைக்கிறாங்கன்னா அவனுடைய பொல்லாத வாழ்க்கை குறித்து இது பேசுகிறது, அவன் விபச்சாரம் வேசித்தனம் போன்ற காரியங்கள் செய்கிறான், அந்த செயல்லாம் தேவனுடைய பார்வையில் மரம் புல் வைக்கோல் போன்றிருக்கிறது. அப்படி சொல்லலை, அதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அதை இங்கே சொல்லலை. சில மக்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதே மரம் புல் வைக்கோலை போல தான் இருக்கு. நான் சொன்னது விளங்கலையா? சிலர் வந்து ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறதே எப்படி இருக்குன்னா அது மரம் புல் வைக்கல தான் இருக்குது. அவர் இப்போ தான் வந்தார், ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு, ஏன் நம்ம ஒரு பிரான்ச்சை ஏன் போடக்கூடாது? அப்படி போட்டீங்கன்றால் அது உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் கிடையாது. திட்டம் கிடையாத போது அதில் உங்களுக்கு தேவனுடைய வல்லமை கிடையாது. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். எந்த அழைப்பு இருக்கிறதோ அந்த அழைப்புக்கேற்ற வரங்களையும் வல்லமைகளையும் தேவன் கொடுப்பார் தவிர அழைப்பில்லாத காரியத்துக்கு தேவன் வரங்களையும் வல்லமையிலும் கொடுப்பது கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இப்போ ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஊழியத்தை எந்த கட்டி இழுக்கணும்னா மாம்ச பலத்தில் தான் கட்டி இழுக்கணும். அப்போ இது என்னது? தேவனுடைய பார்வையில் மரம் புல் வைக்கலை போன்றிருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், இன்னைக்கு சபையில் பெரும்பாலும் போதிக்கிற போதனைகளும் மரம் புல் வைக்கலை போன்றுதான் இருக்கிறது. அதில் பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, விலையேறப்பட்ட கல் கிடையாது, தேவனுடைய நீதி கிடையாது, தேவனுடைய அன்பு கிடையாது, தேவனுடைய மீட்பு கிடையாது, மீட்பை குறித்த சத்தியம் கிடையாது, நீதியை குறித்த சத்தியம் கிடையாது, தேவனுடைய அன்பை குறித்த சத்தியம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தை மட்டும் எடுத்து போதித்து மாம்ச பலத்தை கொடுத்து மாம்ச முயற்சிகளை குறித்து போதிக்கிற போதனைகளினால் உங்கள் சபையில் 2000 பேர் உட்கார்ந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது மரம் புல்
வைக்கோலை தான் தேவன் பார்ப்பார். ஏன்னா அது முழுக்க முழுக்க எதிலிருந்து வந்தென்றால் மாம்ச முயற்சியினாலே ஏற்படுத்தப்பட்டது. விளங்குறீங்களா? தேவனே ஒரு நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த, நல்லா கவனிங்க. தேவனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பை உங்களுடைய மாம்ச பலத்தை கொண்டு மாம்ச அறிவை கொண்டு நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதெல்லாம் மரம் புல் வைக்கோல் போல இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு பெருசாக இருக்குமான்னு சோதிக்கலை, அது எத்தன்மை உள்ளது என்று சோதிக்கப்படும். அது எவ்வளவு பெருசு என்று தேவன் பார்க்கல, அது என்ன குவாலிட்டின்னு தான் பார்க்கிறார். சில மக்கள் செய்த காரியங்கள் உலகத்துக்கு அந்த அளவுக்கு வெளியே போகாமல் இருக்கலாம், உலகத்தில் பெரிய மதிப்பையும் மரியாதையும் பெறாமல் இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அது சின்ன தங்கத்தை போல இருக்கலாம், வெள்ளியை போல இருக்கலாம், விலையேறப்பட்ட கற்களை போல இருக்கலாம். அது தேவனோட பார்வையில் விலையேறப்பட்டது. எந்த நோக்கத்திற்காக தேவன் இந்த பூமியில் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவருடைய பலத்தை கொண்டு செய்தீர்கள் என்றால் அது பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்கள். தேவனோட நோக்கமே உங்களுக்கு தெரிந்து, உங்கள் வாழ்க்கை குறித்து தேவனோட நோக்கம் தெரிந்து அந்த நோக்கத்தை உங்களுடைய பலத்தை கொண்டு உங்களுடைய அறிவை கொண்டு செய்தீர்கள் என்றால் அது மரம் புல் வைக்கோல். இன்னைக்கு அநேக மக்கள் எப்படி வாழ்க்கையில் வேலை செய்கிறாங்க, தங்களோட வாழ்க்கையின் நோக்கத்தை எப்படி அறிந்து கொள்கிறாங்கன்னா, சூழ்நிலை கைதிகள் அவங்கெல்லாம். அப்பா வாத்தியார், அம்மா வாத்தியார், தாத்தா வாத்தியார், அவங்களும் வாத்தியாராக இருப்பாங்க. சொல்லி கொடுப்பாங்க, அம்மா பாடுறா வாத்தியார் வேலை பார்த்து எவ்வளவு கௌரவமாக இருக்கிறேன், நீ எப்படியாச்சும் ஒரு பிஎட் படித்து அம்மா மாதிரி வாத்தியாராக மாறிடுறா. இது என்ன பரம்பரை தொழிலா? நீங்கள் எல்லாரும் வாத்தியாரை மாறணும் உங்கள் பரம்பரை எழுதி அனுப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு. எங்கள் தாத்தா வாத்தியாருங்க, எங்கள் அப்பா வாத்தியாருங்க, எல்லாரும் நீ வாத்தியார் ஆவானாங்க. நான் வாத்தியார் ஆகலை, ஆனால் நான் வாத்தியார் ஆனேன். நான் பைபிள் வாத்தியார், அந்த வாத்தியார் ஆகலை. விளங்கலைங்களா? டீச்சர் வேலையை நான் குறைச்சி பேசலை. அதான் உங்களை குறித்த தேவனுடைய நோக்கம் என்றால் அதில் செய்யுங்க. அதில் நிறைவு இருக்கும், ஒரு தன்னிறைவு இருக்கும், வாழ்க்கையை முடிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் டீச்சர் வேலைக்கு போகிறாங்க, இப்போ டீச்சர் வேலைக்கு தான் மகசா, பிஎட் எடுத்து படி. பிஎட் எடுத்து படித்து பணம் கையில் இருக்கும், ஆனால் உள்ள நிறைவு இருக்காது. விளங்கலைங்களா? எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வீடு வச்சுருக்கீங்க நம்ம நான் பேசலை, நோக்கம் நிறைவேறினாங்க தான் பேசுகிறேன். தேவன் இந்த பூமியில் உங்களை அனுப்புறதுக்கு முன்பாக தாயின் கற்பத்திலே கரு உருவாவதற்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சார். நோக்கம் வந்ததுக்கப்புறம் தான் கருவே வந்துச்சுங்க. கரு முதல்ல வரல, முதல்ல என்ன வந்தது? நோக்கம். தாயின் கற்பத்தில் கரு உருவாவதற்கு முன்பாக நோக்கத்தை வச்சு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் உங்கள் திறமைகளையும் தாளந்துகளையும் வச்சு பூமிக்கு அனுப்புனார். பூமிக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா பாடுறானே, இவன் ஏன் ஒரு பாடகரை மாற்றக்கூடாது? நல்லா பேசுகிறானே, ஏன் ஒரு பிரசங்காரை மாற்றக்கூடாது? இவன் நல்லா கணக்கு போடுறானே, கணக்கு வாத்தியாரா மாற்றிடலாமா? அப்படி கர்த்தர் நம்முடைய செயலை கண்டு திட்டத்தை உருவாக்கலை, தாயின் கருவுல அவையும் உருவாவதற்குண்டாகவே திட்டம் உருவாச்சு. அப்போ அந்த திட்டத்தை என்னைக்கு நிறைவேற்றுகிறீர்களோ அதான் சக்சஸ். விளங்கலைங்களா? அதான் வாழ்கிற வாழ்க்கைக்குடைய ஒரு நிறைவு. சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு இந்த பூமியில் நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அனைத்தையும் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்கிறான். பிறக்கிறதுக்கு முன்பாக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டீர்? அந்த அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ எழுதி வைத்திருக்கிறத நான் அறிந்து அதில் வாழுகிறதா வெற்றி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா மாறி நீங்கள் விருப்பப்படி எதோ ஒன்று செய்கிறீங்க. நீங்கள் செய்கிறதே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆனால் நான் அவனை செஞ்சிட்டேன் அப்படிலாம் பைபிள் சொல்லலைங்க. பர்பஸ் என்ன? எதுக்கு பூமிக்கு வந்தீங்க? நீங்கள் ரொம்ப பேர் தெரியலங்க. நீங்கள் ஆதார் அட்டை எத்தனை பேர் எடுத்தீங்க? எல்லாரும் ஆதார் அட்டை எடுக்க போறீங்க. ஆதார் அட்டையில் என்ன செஞ்சாங்க உங்களுக்கு? அதுதான் முக்கியம். அந்த ஆதார் அட்டையில் இந்த கைரேகை முக்கியம். நல்லா தொடச்சி வைக்க சொல்லுவான் இல்லையா? கொஞ்சோன்னு மாறினா கூட ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் 630 கோடி மக்கள் இருந்தாலும் உங்கள் கைரேகை யாருக்குமே பொருந்தாது. நீங்கள் 500 வருஷம் இருந்தால் கூட, இன்னொரு 10,000 வருஷம் பூமியில் இருந்தால் கூட, இன்னும் 10,000 வருஷம் பிறக்கிற எந்த குழந்தையுடைய கைரேகையும் உங்கள் கைரேகையோட பொருந்தாது. இவ்வளோ ஜென்யூனாக யூனிக்காக ஒருத்தர் அனுப்புகிறார் என்றால் தேர் இஸ் எ யூனிக் பர்பஸ் ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் இதே ஒன்று செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னா என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? முதல்ல எதுக்காக பூமிக்கு வந்தேன் என்பதை முதல்ல என்ன செய்யுங்க? கண்டுபிடிங்க. எதுக்கு இருக்கேன்?
நான் அப்படி தான் கண்டுபிடிச்சேன். சில நாள் கேட்டேன், எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நான் எதுக்கு இருக்கிறேன்னு நான் கேட்டேன். அடிக்கடி இந்த கேள்வி எனக்கு தனியாக இருக்கும்போது கேட்டேன், நான் எதுக்கு இருக்கேன்னு கேட்டேன். அந்த கேள்வியுடைய பதிலாக தான் என்னோடய அழைப்பு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விளங்கலைங்களாங்க? தேவன் உங்களை அழைப்பு கொடுக்குறாரா? அழைப்புன்னு சொல்லும்போது நான் பாஸ்ட் ஊழியத்தையோ பிரசங்கியார் ஊழியத்தையோ சொல்லலை. ஒகேஷனுங்கிற வேர்டு சொல்கிறோம் இல்லையா, ஒகேஷன் சொல்கிறோம் இல்லைங்க. ஒகேஷன்கிற வார்த்தையுடைய லட்டின் வார்த்தையை அழைப்புங்கிற வார்த்தை தான். உங்கள் ஒகேஷன் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, ஒகேஷன் அந்த லட்டின் வார்த்தையோட அர்த்தம் என்னதென்றால், உங்களுடைய அழைப்பு என்ன? நான் ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடிய அழைப்பு, ஒரு லாயராக இருக்கக்கூடிய அழைப்பு, ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய அழைப்பு, ஒரு இன்ஜினியராக இருக்கக்கூடிய அழைப்பு. உங்களோட அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவர் கொடுக்கவில்லை என்றால் அவர் அநீதியான மனுஷனாக இருப்பார். நான் அழைப்பை கொடுத்துட்டேன்ப்பா, நீனா உன் மாம்சத்தில் முயற்சி செய்யன்னு சொல்றது கிடையாது. அழைப்பை கொடுத்திருக்கிறாரா? அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா வல்லமையும் சத்துவத்தையும் அவரை அளிப்பார். புரியுதா இல்லையா? பரலோகம் போகும் பொழுது எத்தன்மை உள்ளது என்பதை பார்க்கப்படும். எவ்வளவு பூமியில் எவ்வளவு வெற்றியாக இருந்தீங்கன்னு பார்க்கப்படாது. வெற்றியாக தான் இருக்கணும், கட்டாயம் சொல்ல. நல்ல வீடு இருக்கணும், நல்ல வாழ்க்கை இருக்கணும், 4 பேர் மதிக்கக்கூடிய இதில் வாழ்க்கை இருக்கணும். வேதம் அதை கான்ஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் பேசுது. ஆனால் உலகத்துக்கு சக்ஸஸாக இருந்து தேவனுடைய பார்வையில் ஃபெயிலியராக இருந்தீங்கன்னா ரிவார்டு கிடைக்காது, ரட்சிக்கப்பட்டு ஓலையோடு இருப்பீங்க. பரலோகம் போக மாட்டீங்கன்னு சொல்லலை, பரலோகத்தில் இருப்பீங்க. நீங்கள் பூமியில் திரும்பி ஆளுவீர்கள் என்பது இப்போவும் ஆளுகிறோம். திரும்பி அவர் வரும்பொழுது திரும்பி பல பட்டணங்கள் கொடுத்து ஆளப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆளுகை கிடைக்கிறதுங்கிறது கடினம். உலகம் வெற்றின்னு சொல்லுகிறது வேற, தேவன் வெற்றின்னு சொல்கிறது வேற. இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷிக்கிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷிக்கிறார். ஒரு திரள் கூட்டம் வருது. முதல் நாள் சோறு சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, 5000 பேர். குறைஞ்சது 18000 பேர். 18000 பேர் மரணம் வந்துட்டான். பெரிய கூட்டம் இவரை ராஜாவாக்குறதுக்கு முயற்சி எடுக்குது. எப்படியா ராஜாவாக்கிட்டோம்னா டெய்லி சோறு போடுவார், மீன் சோறாக பொறிச்சு போடுவார்னு பெரிய கூட்டமே நின்றுச்சு. அப்போ இயேசு சொல்கிறாரு, சில நாட்களுக்கு முன்பாக நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல, என்னை விட்டு போயிட்டீங்க. இப்போ நான் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கிறதுனால என் கூட வந்திருக்கீங்கிறார். அப்போ பேசுகிறாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் பின்னாடி வர்றீங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவில்லை என்றால் உனக்கு ஜீவன் இல்லைன்னாரு. 5000 பேர் அப்படி நின்ட்டான். இது காட்டு முன்னாடித்தனமாலாம் இருக்கு அப்படி சொன்ன. இது என்னது நரமாம்சத்தை சாப்பிட சொல்றாரு இருந்தாலும். இயேசு யாருக்குமே விளக்கம் கொடுக்கலங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க பிரதர், நான் அந்த அர்த்தத்தில் போதிக்கல பிரதர், நீங்கள் 5000 பேர் என்னை விட்டு போயிடாதீங்க பிரதர், தயவு செய்து நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுங்க பிரதர், ஒன்றுமே சொல்லலை. அவர் சொன்னதை மேலும் சாங் அடிக்கிறார். நான் மெய்யாவே சொல்லுகிறேன், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் இல்லாதவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது சாங்கா சொன்னவன 5000 பேர் சர்ச்சை விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. சர்ச்சில் 5020 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. 5000 பேர் போயிட்டாங்க, 12 பேர் தான் இருக்கான். இது உலகம் வெற்றின்னு சொல்லுமா? பிரசங்கம் பண்ணாருங்க, 5000 பேர் இருந்துச்சு போயிட்டாங்க. அதனால ஊழியமாங்க, தோல்வியான ஊழியமாங்க. ஆனால் இயேசு வெற்றியோட இருந்தார். வெற்றிங்கிறது எத்தனை பேர் இருந்தாங்கிற முக்கியம் இல்லை, அப்பாவுடைய சித்தத்தை செஞ்சீங்களான்னு தான் முக்கியம். இயேசு 5000 பேர் போன உடனே எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கப்பா, கொஞ்சம் கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்லுவீங்களாப்பாங்களே சொன்னாரா என்ன? நீனும் போகணும்னா வாசல் திறந்திருக்கு, வெளியே போனார். அப்படிதான் சொன்னாருங்க. நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களானார், வேணா போய்க்கானார். உலகம் நினைக்கிறது வேற, தேவனோட பார்வையில் வேற. அப்பா என்னை என்ன செய்யணும்னு சித்தம் கொண்டிருக்கிறாரோ, அப்பாவுடைய சித்தத்தை நான் செய்து நிறைவேற்றினேன் என்றால் அது என்னது? அது வெற்றி. மற்ற எல்லாம் தோல்வி. விளங்கலையா? என்னை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன அறிந்து அந்த சித்தத்தில் நடக்கும் பொழுது வாழ்கிற வாழ்க்கையோட நிறைவு, ஒரு திருப்தி, மன ரம்யம் இருக்கும். இல்லாட்டி எவ்வளவு பணம் புகழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் உள்ள ஒரு வெற்றிட இருந்துகிட்டே இருக்கும். பணம் வேணான்னு சொல்லலைங்க, பணம் இருக்கணுமா? பணம் எல்லாத்துக்கும் உதவுன்னு சொல்லுது. நோக்கம் தெரிஞ்சிட்டாவே பணம் பின்னாடி வந்துடுங்க. ஏன்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு பணம் வேணும். அப்படித்தானே? அடுத்த மாதமா அடுத்த மாதமே டிவியில் போவோம், நோக்கம் வந்துருச்சுங்க,
என்னை டிவியில் கொடுப்பீங்களான்னு சொன்னோன்னா பணம் கொடுப்பாமா. டிவியில் காமிக்கிறோம் பணம்மா. பணம் முக்கியமா? ஆனால் பணம் தான் எல்லான்னு சொல்லலை. முதல்ல அறிய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய நோக்கம். தேவனுடைய நோக்கத்தை அறிந்து வாழும் பொழுது ஒரு நிறைவு, மன நிம்மதி இருக்கும், எல்லாமே இருக்கும். நோக்கத்தை அறிந்தால் நீங்கள் வந்து பதற வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஆற்றல் தன்னால் வருங்க. இன்றைக்கி ஒரு 20,000 பேர் எனக்கு முன்னாடி இருந்தால் கூட என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். 20,000 லட்சம் பேர் எனக்கு முன்னாடி இருந்தால் கூட என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். ஒரே மாதிரி தான். லட்சம் பேருக்கு தனியாக ஒன்று பிரசங்கம் பண்ண அவசியம் கிடையாது. ஒரே பிரசங்கம் தான், ஒரே மைக்கு தான், ஸ்பீக்கர் மட்டும் வச்சு விட்டால் போதும். ஒரு காலத்தில் 2 பேருக்கு என்னால் ஒரு காஸ்பல் சொல்கிறதுனா அவ்வளோதான் தொட நடுங்கும், பயப்படுவேன். இவங்களுக்கு எப்படி சொல்ல முடியுங்கிற ஒரு நடுக்கம் இருக்கும். அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் போன சபையில் புது வருஷத்தன்னைக்கு வரிசையாக சாட்சி சொல்லணும். இங்கே ஆரம்பித்து விடுவார், அப்படியே போயிட்டே இருக்கும். முதல் ரோக்கிட்ட வரும்பொழுதுலாம் எனக்கு அப்படியே புளிய கரைக்கும் உள்ள. என்ன அடுத்து எனக்கு பக்கத்தில் தான் சொன்னான்னா நமக்குள்ள பெரிய அடுத்து பூகமே வெடிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்த அம்மா நிற்கணும். சொல்ல போகிறது 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷத்தில் எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமா? அது முடிச்சிட்டோம்னா நீ ஒரு சர்வீஸ் முடிச்சது மாதிரியே இருக்கு. எனக்கு ஆராதனையே முடிஞ்சிருச்சுடான் இருக்கோம். ஏன்னா அன்னைக்கு அப்படி தான் இருந்தோம். ஆனால் அழைப்பு வந்த உடனே அழைப்புக்கு தேவையான பொட்டன்சியலும் சேர்ந்தே வந்துடுச்சு. இப்போ நான் எவ்வளோ பாஸ்டர்மார்களுக்கு என்னால் போதிக்க முடியும், போதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒன்றும் பயம் கிடையாது. ஏன் பயம் கிடையாது? ஏன்னா அழைப்பு வந்ததுக்கப்புறம் அழைப்பு நிறைவேற்றுக்கான அந்த பலனும் வந்துடும். நல்லா கவனிங்க. நான் போதிக்க வேண்டியது கருப்பொருளுக்கு நான் போவே இல்லை. நல்லா கவனிச்சிட்டே வாங்க. லூக்கா 12:14 அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு அது ஜீவன் கிடையாது. பணம் வைத்திருக்கலாம், பணத்தின் மேலே ஆசை தான் இருக்கக்கூடாது. தெய்வத்தின் மேலே ஆசை இருக்கணும். பணத்தை தேவனுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்தணும். ஒருத்தனுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவனுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. உலகம் வேற மாதிரி சொல்லும். நிறைய பணம் வச்சிருக்காருங்க. அன்னைக்கு ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், அவரெல்லாம் கடவுளே இல்லைங்கிறாருங்க, அவர் நல்லா தானே இருக்காரு. அவர் நல்லா இருக்காரு ஒன்றும் சொல்லிட்டு போனாரா? அவர் நல்லா தானுங்க இருக்காரு. அவர் என்னைக்காச்சும் உங்கள் வீட்டில் வந்து நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா பண்ணாரா? அவன் நல்லா இருக்கான்னு யார் சொன்னா உங்களுக்கு? நல்லா இல்லைங்க. அது ஒரு இந்த மடவார் வளாகம் வர்றேன் பார்த்தீங்களா, அதில் அந்த மஞ்சப்பூத்தெரு இருக்கு பார்த்தீங்களா, அதில் நாங்கள் வரும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வந்து எப்படி 1940 கட்டின வீடு நினைக்கிறேன். அந்த வீடு எல்லாம் சின்ன சின்ன செங்கல், அந்த கால சின்ன சின்ன செங்கலை வந்து அந்த காரையில் பூசுவாங்க தெரியுமா, அதான் காரை விடுமாங்க, அந்த சுண்ணாம்பு காரையில் செய்கிற கட்டின வீடு. நான் வரும்போது ரெனோவேஷன் ஒர்க் நடந்துச்சு. அதில் நல்லா பூசிட்டு 2005 எழுதிட்டான் வெளியே. நல்லா பூசின உடனே வெளியே கொஞ்சம் பளபளப்பாக காமிச்சு டைல் சீரிஸ்லாம் ஓட்டினதுக்கப்புறம் வெளியே ஒரு ஓட்டு போட்டுனா இது 2005 கட்டின வீடுன்னா வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்கும். உள்ள இன்னைக்கு மனுஷனுடைய தத்துவம் வேற. மனுஷன் நினைக்கிறான்னா எவ்வளவு பணம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சுருட்டு 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 சுருட்டி சுருட்டி பத்திரமா உட்காந்து வச்சுக்கோ, எவனுக்கும் கொடுக்காத. இது வெற்றி இல்லைங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது. இன்னைக்கு மக்களுக்கு, அதாவது நிறைய கிறிஸ்தவர்களுக்கே தெய்வீகமான அறிவு கிடையாது. ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்களா, நீங்கள் ஒரு நல்ல சர்ச்சில் இருக்கீங்க, பிள்ளைகள் நல்ல சத்தியத்தில் வளர்கிறாங்க, இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்கன்னா இதே மாதிரி சர்ச்சு இருந்தால் இங்கே போங்க, இல்லாட்டா அதே ஊரில் இருங்க. பணம் முக்கியம் இல்லைங்க, சர்ச்சு தாங்க முக்கியம். இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குற கிடையாது. அங்கே போனால் ப்ரொமோஷன் கொடுத்தா 3000 ரூபா கொடுப்பான்ல, 3000 ரூபா கொடுப்பான். சத்தியம் கொடுக்குமா? எது முக்கியம்? சபை, சத்தியம், வசனம். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. இறைமையாக போவான். ஒரு சில வசனங்கள் காமிக்கிறேன், நான் முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு போவேன். எரேமியா 9:23 ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து
உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு காரியம் என்றால் எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு புகழ் இருக்கிறது, எவ்வளவு பராக்கிரமம் இருக்குன்னு கிடையாது. தேவனை அறிந்து, தேவனுடைய நித்திய நோக்கத்தை அறிந்து, தேவனோடு ஒரு ஆழமான உறவு வைத்திருந்தீர்கள் என்றால் மேன்மை பாராட்ட வேண்டிய சரியான காரியம் ஒன்று தான். தேவனை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாங்க? தேவனோட ஆழமான உறவு இருக்கிறதா? இந்த உறவை பற்றி தான் மேன்மை பாராட்டணுமே தவிர வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்டும்படியாக மனிதனை கத்தர் வைக்கல. தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். எனக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து, தேவனை அறிந்து, தேவனோட ஆழமான உறவுல வைத்திருக்கிறதான் நம் மேன்மை பாராட்ட வேண்டிய சரியான காரியம். அப்படி தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிவது? என் வாழ்க்கைக்கு ஒரு தேவன் சித்தம் வச்சிருக்கிறாரா? சித்தம் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் அனுப்பலை, நோக்கம் இல்லாமல் யாரும் அனுப்பலை. ஒரு நோக்கத்திற்காக தான் பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறோம், நோக்கத்துக்காக தான் வாழுகிறோம். நோக்கத்தை அறிவதற்கான திறவுகோல் என்ன? 2 திறவுகோல் தான் பைபிள் சொல்லுது. ரோமர் 12க்கு வருவோம். 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே ரெண்டு காரியம் சொல்கிறார். முதல் காரியம், நான் என்ன செய்யணும், நான் என்ன வேலை செய்யணும், என் வாழ்க்கை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, நான் என்ன செய்யணும் என்று கேட்பதற்கு முன்பாக நீங்கள் என்னவாக மாறணுங்கிறத முதல்ல யோசிங்க. முதல் காரியம், உங்களையே ஜீவ பலியாக முதல்ல ஒப்பு கொடுக்கணும். செத்த பலியா இல்லைங்க, ஜீவ பலியாக. அவர் மரண பலியாக கொடுத்தார் நமக்காக சிலுவையில், தன்னையே மரித்தார். இப்போ நீங்கள் மரிக்க வேணாம், உயிருள்ள பலியாக அவர் கொடுக்கணும். பலியை பலிபீடத்தில் வைப்பாங்க, விளங்கலைங்களா? இது பலிபீடம் கிடையாதுங்க, இது ஒரு மேடை தான். ரொம்ப பேர் இதை பலிபீடமாங்க. இது பலிபீடம் கிடையாது, மேடை. பலிபீடங்கிறது கிறிஸ்து, ஒரு புல்பீட்டுக்கு கிறிஸ்து கிடையாது இல்லையா? இங்கேருந்து கிறிஸ்துவை குறித்து போதிக்கிற இடம். கவனிக்கிறீங்களா? அந்த வெங்கல பலிபீடத்தில் கொண்டு போய் தன்னை பலி செலுத்துறவன் தன்னை வைக்கணும். வெங்கல பலிபீடத்தில் எதெல்லாம் வைக்கப்படுகிறதோ அதெல்லாம் தேவனுக்குரியது. புரியலையா? வெங்கல பலிபீடத்துக்குள்ளே கொண்டு போய் எரிச்சிட்டாங்கன்னா அது முழுக்க யாருக்குரியது? தேவனுக்கு. தேவனை சுகந்த வாசனையாக முகருவார். இப்போ உங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழுகிற வாழ்க்கை எனக்காக வாழலை, முற்றிலுமாக பூர்ணமாக என்னை இடத்துல அப்படியே சமர்ப்பிக்கிறேன்னு ஜீவ பலியாக சரண்டர் பண்ணணும். புரியுதா இல்லையா? என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம், என்னுடைய ஆசை என்பது எதுவுமே கிடையாது. என்னை கொடுத்து நீ என்ன சொல்லியிருக்கிறீரோ, என்ன செய்ய முடியாது திட்டமிட்டிருக்கிறீரோ, நீ என்ன சொன்னாலும் நான் ரெடி செய்வதற்கு ரெடி என்று முற்றிலுமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். விளங்கலையா? எனக்குள்ள திறமைகள், தாளந்துகள், அறிவுகள் எல்லாமே உமக்காக சரண்டர் பண்ண சொல்லி அப்படி முதல் காரியம் என்ன செய்யணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள், ஆண்டவரே என்னை பயன்படுத்த, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பயன்படுத்த, ஆண்டவரே, பயன்படுத்த, ஆண்டவரே. கர்த்தர் பயன்படுத்த நினைக்கிறான், ஆனால் பயன்படுத்தக்கூடியதில் நீங்கள் இல்லை. நீங்கள் பயன்படுத்த நினைக்கிற காட்டில் அவங்களை பயன்படுத்த விரும்புகிறாருங்க. நான் ஒரு நோக்கத்துக்காக உங்களை நாட்டி வச்சிருக்கிறார். ஜீவ பலியாக டோட்டலாக உங்களை கொடுக்கவில்லை என்றால் உங்களை கொண்டு தேவன் பயன்படுத்த முடியாது. முதல் காரியம். ரெண்டாவது காரியம், உலகத்தில் எல்லாரை போல சிந்திக்கக்கூடாது. விளங்குறீங்களா? உலகத்தில் 4 வீடு வச்சுருந்தான்னா அது வெற்றிமா. 4 வீடு வச்சிருக்கிறது வெற்றி கிடையாது. தேவனோட நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவது தான் வெற்றி. எங்கள் வீட்டில் 7 பெட்ரூம் இருக்குது. 7 பெட்ரூம்லையும் 7 டாய்லெட் இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு டாய்லெட்டில் தான் போக முடியும். நீங்கள் 7 டாய்லெட் வச்சுருந்தா கூட ஒன்றுக்கெல்லாம் போக முடியும். இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? 10 பெட் இருந்தாலும் ஒரு பெட்டை தான் படுக்க முடியும். இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வெற்றி கிடையாது. அக்கா வீடு இருக்கணுமா? பைபிள் சொல்லுது நல்ல வீடுகளை கட்டின்னு சொல்லுது. அதெல்லாம் இல்லை சொல்லலை. ஆனால் பிரதானமான காரியம் வாழ்கிற வாழ்க்கைக்கான நோக்கம். முதல் காரியம் ஜீவ பலியாக கொடுக்கணும். ரெண்டாவது காரியம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகம் வெற்றி என்று எதை சொல்லுகிறதோ அதை வெற்றி என்று எண்ணாமல் என் வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருக்க நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதான் வெற்றி. அதுக்கு என்ன செய்யணும்? மனம் புதிதாகிறதுனாலே மனதில் மாற்றம் ஏற்படணும். முதல்ல உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது,
மனதில் வேலை செய்யணும். இந்த மறுரூபமாகுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, கவனிங்க. நான் மறுரூபமாகுங்கிற வார்த்தை தான் இந்த மெட்டமார்ஃபசிஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? மெட்டமார்ஃபசிஸ்னா தெரியுமா? ஒரு பட்டுப்புழு வந்து அப்படி உருமாற்றம் அடைந்து வண்ணத்து பூச்சியாக மாறுறதா மெட்டமார்ஃபசிஸ். சில நேரத்தில் எண்ணங்கள் சரியாக இல்லை, அந்த எண்ணங்கள் சரியான எண்ணமாக தேவன் விரும்பக்கூடிய எண்ணமாக மாறணும் என்றால் தேவனோட வார்த்தை என்கிற அந்த கூட்டுக்குள்ளே போகும்பொழுது வார்த்தை வந்து நம்மை மறுரூபப்படுத்துகிறது. மறுரூபப்படுத்தும் போது வாழ்க்கையில் வரும் எண்ணங்கள் அழகான எண்ணங்களாக, மகிமையான எண்ணங்களாக வரும். ஞாயிற்றுக்கிழமை வசனம் கேட்குறோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வசனம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு புத்தி மாறாது. நல்லா படித்து சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். இன்னொன்னா ஒரு அரை மணி நேரம் அது மட்டுமே சொல்கிறேன். வேணா ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் கேட்டிங்கன்னா உங்களை மனம் புதிதாகுவதற்கு வாய்ப்புங்கிறது 0% தான். நான் ஒரு மணி நேரம் கேட்ட வசனத்துலலாம் மனம் மாறுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் எவ்வளோ மணி நேரம் இருக்குது இந்த வாரத்தில், அதில் என்ன கேட்குறீங்க இல்லையா? எப்படி அந்த பட்டுப்புழு, அந்த புழு வந்து அந்த அந்த கூட்டுனால் அப்படி சுற்றி இருக்கிறதோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு வசனம் உங்களை மனதில் ஆட்கொள்ளுகிறதோ அந்த அளவுக்கு தான் மனம் புதிதாக முடியும். இது சும்மா ஒரு நாளைக்கு வசனத்தை கேட்டு அப்படி ஊர் சுற்றுறதை பற்றி, அந்த வாழ்க்கையை பற்றி பேசலை. மனம் புதிதாகிறதுக்கு தேவன் பயன்படுத்துகிற பிரதானமான காரியம் தேவனோட வார்த்தை மட்டும்தான். தேவனோட வார்த்தையினால் மட்டும்தான் மனம் புதிதாக முடியுமே தவிர வேறு எந்த ரீதியிலும் மனம் புதிதாக முடியாது. பரிசுத்த ஆவியான மனதை புதிதாக்குவாரா? ஆக்குவார். வார்த்தையை கொண்டு புதிதாக்குவார். நல்ல ஐக்கியத்தோடு ஒன்றாக கூடி பேசி ஆராதிச்சு ஒரு ஐக்கியத்தில் இருந்தால் மனம் புதிதாகுமா? அந்த ஐக்கியத்தில் தேவனோட வார்த்தை இருந்தது என்றால் மனம் புதிதாகும். அப்போ எது பிரதானமானது? தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கும் பொழுது மாற்றம் வருகிறது. என் வாழ்க்கை பிடிக்கல பாஸ்டர், நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா பாஸ்டர்? ஜெபம் பண்ணுறேன், ஆனால் வாழ்க்கை மாறாது. நான் ரியாலிட்டியை பேசுகிறேன். கூட்டம் கூட்டமாக போய் கை வைக்கிறதுனால வாழ்க்கை மாறாதுங்க. நீங்கள் போகிற டைரக்ஷன் பிடிக்கலையா, எண்ணத்தை மாற்றுங்க. எண்ணத்தை மாற்றினீர்கள் என்றால் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறேன். எந்த எண்ணம் உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறதோ, எந்த எண்ணம் உங்களை அடிக்கடி உங்கள் மனதில் வந்து போகுதோ அந்த எண்ணத்துடைய பிரதிபலிப்பாக தான் நீங்கள் இருப்பீங்க. நாங்கள் விளங்கலையா? உங்களுடைய எந்த எண்ணம் உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த எண்ணம் தான் உங்களை செயலுக்கு நேராக கொண்டு வருகிறது. தேவனோட வார்த்தையின் ஆதிக்கம் இருந்தது என்றால் அதற்கு ஏற்ற விதத்தில் வாழ்க்கை இருக்கும். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஒரு மனிதனுக்கு தேவனோட சித்தம் தெரியுது. ஒரு மனிதனுக்கு தேவனோட சித்தம் தெரிந்து அவன் தன்னை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்காது, அழிவாக தான் இருக்கும். விளங்குதா இல்லையா? அவன் வாழ்க்கை குறித்து தேவனோட சித்தம் அவனுக்கு தெரியுது. சித்தம் தெரிந்தும் தேவனிடத்தில் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அவன் வாழ்க்கை வந்து வெற்றியாக இருக்காது, ஒரு தேவன் விரும்பும் விதத்தில் வாழாது. இதுக்கு மோசை எடுத்துக்காட்டாக பேசுகிறேன், கவனிங்க. யாத்திரான் போவோம். யாத்திரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தியில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். மோசையுடைய தாயாகிய யொகேபேத்து பற்றி பேசுகிறது. யொகேபேத்து வந்து மோசையை பெற்றெடுக்கிறாள். பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஒரு 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாள். இல்லை கவனிங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டம் இருந்தது. ஒரு எபிரேய குடும்பத்தில் யாருக்காவதும் ஆண் பிள்ளை பிறந்தென்றால் அந்த பிள்ளையை கொன்றணும், நைல் நதியில் தூக்கி எறிஞ்சிடணும். யாருக்கு பிள்ளை பிறந்தாலும் மறுநாளே கொண்டு தூக்கி போட்டுறணும். மோசே பிறக்கிறான். மோசே ரொம்ப அழகாக இருந்ததுனால அவங்க அம்மா வந்து ஒரு 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியல. அந்த அம்மா ஒரு 4 நாள் ஒரு பெட்டி செஞ்சு, அந்த சம்பவம்லாம் அவங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. 4 நாள் ஒரு பெட்டி செஞ்சு நைல் நதியில் விட்டு பார்க்குறாங்க. அது பெரிய ஒரு விசுவாசத்தோட துணிச்சல் தான். பிள்ளையை கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே போகிறதே பெரிய விஷயந்தான். அது முங்குமா போகுமான்னு யாருக்கு தெரியும்? ஒரு அலை அடித்து முங்கிருச்சுன்னு என்ன ஆகுறது? உள்ளே போட்டவுடனே எந்த பார்வோன் எபிரேய பிள்ளையை கொல்ல வேணும்னு சொன்னானோ அவனுடைய மகள்கிட்டே நேராக பெட்டி போகுது. அது தேவனுடைய சில திட்டங்களை விலையும் கொள்ளைய முடியாது. அவள் வளர்க்கும் பொழுது இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று மோசையோடைய அக்கா மிரியம் பின்னாடியே போகிறா, பார்த்துட்டே வரா, எங்கே போகுது ஏது போகுதுன்னு. அவன் நேராக போய் பார்வனுடைய மகள்கிட்ட போய், இது ஒரு எபிரேய பிள்ளை, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு யாராச்சும் கூட்டு வருவான்னு கேட்குறா. நேராக போய் அவங்க அம்மாவே கூட்டி வந்துட்டான். அம்மாவே கூட்டு வந்து
பிள்ளைக்கு பால் கொடுக்குறா பெத்த தாய், பால் கொடுக்கறதுக்கு சம்பளம் வாங்கினான். கவர்மெண்ட் சம்பளங்க. கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி குறைஞ்சது 4 வருஷம் பிள்ளையை வளர்க்குறா. வளர்க்கும் போதே மோசே கொடுத்த எல்லா காரியத்தையும் அவனுக்கு சொல்லிட்டான். 10 கற்பனை படம் பார்த்தீங்களா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அது ரொம்ப பைபிளில் இல்லாதது. மோசே தான் யாருன்னே தெரியாத மாதிரி அப்படி நடந்துக்குவான். மிரியம் ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு, நீ ஒரு யூதனுப்பா, நம்ம முற்பதாக்கள் அப்படிப்பா, அப்படிலாம் பைபிளில் இல்லை. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் எடுத்தோம்னா பைபிள்லேருந்து எடுக்கணும். அது நிறைய விஷயம் பைபிளில் கிடையாது, கற்பனை கதைகள். அது கவனிக்கிறீங்களா? வளருகிறான். நான் தான் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க போகிறவன் என்பதை உணர்ந்தான். தன்னை குறித்து தேவனுடைய சித்தம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு. கவனிக்கிறீங்களா? நல்லா அவனுக்கு திட்டம் தெளிவாக 40 வயசு வரும் பொழுது மிகவும் திட்டம் தெளிவாக உள்ளத்தில் தெரிஞ்சு. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிள்ளை பெரிதான பொழுது அவளது பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டால் அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டால், மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன பொழுது எபிரேய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாயும் நியாயாதிபதியாயும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல் என்னையும் கொன்று போட நினைக்கிறாயே என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது மோசே கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்தான். இதை மனசில் வச்சுக்கங்க. 40 வயசாகுது. ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கும் பொழுது அந்த எகிப்தியனை கொண்டு புதைச்சிறான். ஏன்னா இவனுடைய மனதில் தெரியும், நான் தான் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிறவங்கிறத மனசில் தெரிஞ்சிருச்சு. அடுத்து 2 எபிரேயர்கள் சண்டை போடும் பொழுது விளக்க பார்க்குறான். நீ என்னையும் கொல்ல பார்க்குறான்னு சொன்ன உடனே விஷயம் தெரிஞ்சு சொல்லி ஓடிறான். அப்போஸ்தலர் 7. நிறைய விஷயங்களை அதாவது 40 வயசுலாம் செஞ்சான், 40 வருஷம் வனாந்தரத்துக்கு போனாங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் 7 ஸ்தேவான் தேவ ஆவியினால் ஏவி பேசுகிறான். அவனா சுயமாக பேசலை, தேவ ஆவியினால் ஏவி பேசும்போது சில காரியங்களை இங்கே பேசுகிறான். அப்போஸ்தலர் 7 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிப்பான். அக்காலத்தில் மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாக இருந்து 3 மாதமும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தன் பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்களிலும், அவனுக்கு எல்லாம் தெரியுமா, வாக்கிலும் செய்களிலும் வல்லவனானான். ஆனால் யாத்ரா 3 சொல்கிறான், எனக்கு பேச தெரியாதுங்கிறான். அது உண்மையா? இது உண்மையா? இதுதான் உண்மை. அவனுக்கு எல்லாம் பேச தெரியும். அவனும் திக்கு வாயெல்லாம் கிடையாதுங்க. நம்ம இது அதன் அடிப்படையில் திக்கு வாயின்ட்டாங்க. அவன் சாதாரண திக்கு வாயெல்லாம் கிடையாது. அவன் வாக்கிலும் செயல்களிலும் வல்லவன். அவனை சகல எழுத்திலும் ஞானத்திலும் முற்றும் கற்றறிந்தவன். ஏன் இங்கே அப்படி சொன்னான்னு சொல்கிறேன். அங்கே சொன்னது 40 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னது. அவன் திக்கு வாயெல்லாம் கிடையாது. இங்கே சொன்னது 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, அது 40 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னது. வாசிப்போம். அவனுக்கு 40 வயதான பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் இதான் அழைப்பு தெரிஞ்சிருச்சு. நம்ம தான் அந்த மக்களை விடுவிக்க போகிறங்கிற ஒரு அழைப்பு வருது. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயம் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியலை. என் மூலமாக தான் தேவன் விடுவிக்க போகிறார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று இவன் நினைச்சான். ஆனால் அவர்களோ என்ன செய்யலை, அறியலை. நல்லா கவனிங்க. இங்கே தான் மோசே பண்ண தப்பே ஆரம்பிக்குது. மோசேக்கு அழைப்பு இருந்தது. இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க போறவன் தான் என்பதை அறிந்திருந்தான். அழைப்பு வந்த உடனே தன்னுடைய மிலிட்ரி பவரை பயன்படுத்தினான். ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன், சகல எழுத்து ஞானம் அறிவு இருக்கிறது, மாம்சத்தில் பெரிய அறிவாளி,
படைத்தளபதி. எத்தியோப்பியாவில் போய் பெரிய யுத்தத்தை அடித்து எத்தியோப்பியாவுக்கு சகல செல்வத்தையும் கொண்டு வந்தவன் இவன். பெரிய படைத்தளபதியாக இருந்தான். தன்னோட படைத்தளபதியின் அடிப்படையில் தான் யாராக மாம்சத்தில் இருக்கிறானோ அதன் அடிப்படையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றலான்னு இறங்கினான். புரியுதா இல்லைங்களா? அவன் தேவனுடைய பலத்தை கொண்டு ஆரம்பிக்கல. நோக்கம் தெரிஞ்சிச்சு. நோக்கம் தெரிஞ்சவொடனே தன்னோட மாம்ச பலத்தை கொண்டு, மாம்ச அறிவை கொண்டு தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றலாம் நினைச்சான். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அதான் பிரச்சனை. ஊழியம் மட்டுமில்லை, எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை குறித்த எந்த திட்டமாக இருக்கட்டும், வெறும் மாம்ச அறிவை கொண்டு மட்டும் செயல்படுத்தலாம் நினைச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இவன் யூத மக்கள் கஷ்டப்படுறாங்க. இவன் விடுவிக்க வேண்டுங்கிற அந்த வேகம் அவனுக்கு இருக்கு. ஏன்னா தன் இன மக்கள், அந்த விடுவிக்க வேண்டிய வேகம் இருக்கிறது. தன்னுடைய பொசிஷனும் தெரியுது. இந்த பொசிஷனை பயன்படுத்தி மக்களை எப்படிலாம் விடுவிச்சிடலாங்கிற ஒரு மாம்ச வைராக்கியம் இருக்கு. ஆனால் தேவனுடைய திட்டம் தெரியல இன்னும். விளங்கலைங்களா? இவன் வாழ்ந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள் அப்பொழுதும் கொல்லப்படுகிறது, தொடர்ந்து கொல்லப்படுகிறது. இவனுக்கு பெரிய அறிவாளி. அந்த காலத்தில் இவன் வாழ்ந்த காலத்தில் எகிப்தியர் மூளையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் மோசேயின் காலத்திலேயே கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எகிப்தில். இப்போ இல்லைங்க, அந்த காலத்தில். இன்றைக்கி ரொம்ப பேர் சொல்கிறாங்க குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டாண்டு. இல்லைங்க, மனுஷன் தான் குரங்கா மாறிட்டு இருக்கான் இன்றைக்கி. எப்படி மனுஷன் இன்னைக்கு ரிவர்ஸ் எவல்யூஷன் மாறிடுச்சு. மனுஷனை படைக்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமாக படைச்சாருங்க. அன்னைக்கு அவ்வளோ ஞானம் அறிவு, இந்த சகல ஞானமும் அறிவு உனக்கு தெரியும். இவனுக்கு சகல எழுத்தும் தெரியுங்க, சகல நாலேஜ் தெரியும், மெடிசன் தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும். பிரமிடு கட்டியிருக்காங்க இல்லையா, பிரமிடு இன்னும் ஆச்சரியம். எப்படி கட்ட முடிஞ்சு, ஒவ்வொரு நுணுக்கமாக எப்படி அவ்வளோ ஞானமும் அவனுக்கு தெரியும். அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, திறமை இருக்கிறது. அவன் யோசிச்சான், இந்த உலகத்தில் இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்கு சரியான ஆள்னா நான் தான். கரெக்டாக கர்த்தர் அறிவாளி யாரை பிடிக்கணுமோ கரெக்டாக நம்மளை பிடிச்சிட்டாருன்னு சொல்லி நேராக போய் இந்த மாம்ச செயலை கொண்டு ஆரம்பித்தான். அது வெற்றியாக முடியாமல் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தான். தெரியும் இல்லையா? 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி ரொம்ப பேர் சொல்கிறாங்க வனாந்தரம் தான் பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. வனாந்தரம் பாடத்தை கற்றுக் கொடுக்காது. புத்தி இல்லாத கோவேரி கழுத மாதிரி இருந்தீங்கன்னா வனாந்தரம் தான் பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். விளங்கலையா? கர்த்தர் கண் சாடலே நடத்துவார். நான் திருந்த மாட்டேன், வனாந்திரத்தில் பாடுபட்டு தான் திருந்துவேன்னா போ, திருந்தி வா. அதுக்கு நான் காரணம் கிடையாது. இஸ்ரவேல் 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தாங்கன்னா தேவனுடைய சித்தம் சொல்லலை, அது தேவனுடைய கீழ்ப்படியாமல் அப்படி இருந்தாங்கன்னு இருக்கு. அவை மட்டும் தேவனுடைய சித்தத்துக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை இணங்கி இருந்தான்னா அரண்மனையில் இருந்துக்கிட்டே வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். நல்லா கவனிங்க. ஆதியாம் 15க்கு வாங்க, 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதியாம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிவிக்கடவாய். எத்தனை வருஷங்க? 400 வருஷம். யாத்திரை 12 வாங்க, 40வது வசனம். இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட. நல்லா கவனிங்க. இஸ்ரேல் மக்கள் முழுக்க 430 வருஷம் எகிப்தில் இல்லை. நல்லா கவனிங்க. 430 வருஷம் முழுக்க அடிமைகளாக அவர்கள் எகிப்தில் இல்லை. அவர்கள் எகிப்தில் அடிமையிலாக இருந்த வருஷம் வெறும் 120 வருஷம் மட்டும். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அங்கெல்லாம் கவனித்து சொல்கிறேன். 430 வருஷமோ 400 வருஷமோ அடிமை இல்லை. ஆபிரகாம்கிட்டருந்து தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு இல்லையா, அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த நாள்லேருந்து அவர் வெளியேறி போன நாள் 430 வருஷம். அது உங்களுக்கு 2 வசன ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் இது வசனம் இல்லாமல் சொந்த கருத்தை எதுவும் போதிக்கிறாரு கிடையாது. ஒரு காரியம் நீங்கள் பைபிள் ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு காரியம், இவன் லேவி கோத்திரத்தில் பிறந்தவன் மோசே இல்லையா? லேவி கோத்திரத்தில் யார் இன்னாருக்கு பிறந்தான்னு லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்டில் 4வது தலைமுறையிலே மோசே வந்துடான். விளங்குறீங்களா? அந்த தலைமுறை வரும்பொழுது கணக்கு பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க சரித்திர ஆசிரியர் கணக்கு பண்ண பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் உபத்திரவத்திலிருந்து வெறும் 120 வருடங்கள் தான்.
இல்லையா? இன்னும் உங்களுக்கு பக்கா ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். கலாத்தியர் போங்க, வசனம் மட்டும்தான் நமக்கு பதிலுங்க, அது ஆவியானவர் சொல்கிறதான் பதில். கலாத்தியர் 3:17. அதனால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதிப்பட்ட அந்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதிப்பட்ட உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கை? ஆபிரகாமோடு தேவன் பண்ண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை கிறிஸ்துவை முன்னிட்டு தேவன் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை இல்லையா? அதுக்கு முன்னாடியே பேசுகிறார், ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றிலாம் பேசுகிறார். 16 வசனம், ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. இது எதை பற்றி பேசுகிறாரு? ஆதியாம் 15 நடந்தது பேசுகிறார். உன்னோடும் உன் சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணுவான்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்கிறது ஆதியாம் 15 ஆபிரகாமோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கையில் வந்த வாக்குத்தத்தம். புரியலையா? திரும்பி வாசிக்கிறேன். அதனால் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமான தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றார் என்றால், ஆதியாம் 15 யாத்ராம் 19 வரை 430 வருஷங்கிறார். இவங்க புரியுதா இல்லையாங்க? வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது ஆதியாம் 15, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது யாத்ராம் 19, 20ஆம் அதிகாரம். மலைக்கு கீழே 19 வராங்க, 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆதியாம் 15 யாத்ராகமம் 19, 20ஆம் அதிகாரம் வரை அந்த காலம் 430 வருஷம். விளங்கலீங்களா? நான் சொல்லலைங்க, இதெல்லாம் பைபிள் சொல்லுது. வாக்குத்தத்தங்கிறது, வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை. அன்னைக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சுல, விலைக்கு பேசியிருக்கோம். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணல, கிறிஸ்துவும் தேவனும் உடன்படிக்கை பண்ணாங்க. சிறுவையில் தேவனும் கிறிஸ்துவும் உடன்படிக்கை பண்ணாங்க. இந்த உடன்படிக்கைக்கு முன்னடையாளமாக ஆபிரகாமோடு தேவன் பண்ணார். அதான் கிருபையின் உடன்படிக்கை. அந்த கிருபையின் உடன்படிக்கையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அந்த உடன்படிக்கையிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலம் எத்தனை காலம்? 430 வருஷம். அப்போ 430 வருஷமும் அடிமையாக இல்லை. இந்த ரெஃபரன்ஸ் ஒன்று அவங்க அந்த பிறந்த பட்டியல் போடுறாங்க. பட்டியின் அடிப்படையிலையும் 430 வருஷம் இல்லை. அது வந்து அந்த பரதேசியாக சுற்றி தர்றான். ஏன்னா கானான் தேசம் அவன் கைக்கு வரல. கானான் தேசம் போகும்போது தான் அவனுடைய சொந்த தேசமாக மாறும். விளங்குதா? கர்த்தர் எப்போ சொன்னார்? எந்த வருஷம் சொன்னார்? ஆதியாம் 15 எத்தனை வருஷம் வெளியே வருவீங்கன்னு சொன்னாருங்க? 400 வருஷம். எத்தனை வருஷம் வெளியே வந்தாங்க? 430 வருஷம். மோசே எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் இருந்தான்? 40 வருஷம். அப்போ மோசே வந்து அவனை கொலை செஞ்ச வருஷம் 390 வருஷம். கரெக்டு தானே? என்னங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி தேவனுடைய திட்டத்தை, அந்த திட்டம் நிறைவேறதுக்கு முன்பாகவே தன்னோட மாம்ச முயற்சியை வச்சு திட்டத்தை நிறைவேற்ற நினைச்சான். தேவன் உங்களுக்கு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற காலம்னு ஒன்று இருக்கு. தெரியுமா? இயேசு வந்த உடனே எங்க சிலுவை எங்க, சிலுவை எங்க, சிலுவை எங்க, சிலுவை எங்கன்னு போல அவர் பாட்டுக்கு இருந்தாரு. ஏதாச்சும் அற்புதம் செஞ்சாரா? என்னங்க, மரியாளுக்கு தான் பொறுக்க முடியல. மகனே ஒன்று செய்யப்பா, மகனே ஒன்று செய்யப்பான்னு அந்த அம்மாவுக்கு தான் பொறுக்கலை. அவர் சொன்னார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன காலம், என்ன செய்யலை எல்லாம். தேவனோட நோக்கம் ஒன்று இருக்கிறது, நோக்கத்தை நிறைவேற்ற காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ரொம்ப பேருக்கு இந்த தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்குள்ள யாருமே ஆயத்தம் கிடையாது. வெளியே வந்த உடனே மைக்கை பிடிச்ச உடனே 3000 பேர் நிற்பாங்கன்னு பார்க்குறாங்க. 3000 பேர் அங்கே, 5000 பேர் அங்கே, ஒருத்தர் இருக்க மாட்டான். ப்ரிப்ரேஷன் டைம் ஒன்று இருக்குங்க. சட்டியில் அரிசியும் கறியும் போட்டோன்னா பிரியாணி வெளியே வராது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், வாழ்க்கையில் வராது. அப்படியே எடுத்து கொடுக்கலாம். அது பிரியாணி கிடையாது, அது வேறு அவியரிசி. அவியரிசி வேறு, பிரியாணி வேறு. ஒரு ப்ரிப்ரேஷன் டைம் இருந்தால் தான் நல்ல ப்ராடக்ட் வரும். ரொம்ப பேருக்கு தேவனை ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது, எடுத்த உடனே களத்தில் குதிச்சிருன்னு நினைக்கிறாங்க. தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு காலம் வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் முழுக்க முழுக்க அவருடைய பலத்தை கொண்டு மட்டும்தான் செய்யணும். இவன் பார்த்தான் 10 வருஷம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தாவீது 13 வருஷம் வெயிட் பண்ணான். அபிஷேக தைலத்தை ஊற்றிட்டாங்க பார்த்தீங்களா? அபிஷேக தைலத்தை ஊற்றுறது ராஜாவாகிறதுக்கு வர குறைஞ்சது 13 வருஷம். உடனே எங்கே சிங்காசனம் எங்கே எப்போ சவில கொல்லலான்னு பார்க்கல. ப்ரிப்ரேஷன் டைம் ஒன்று இருக்கு. மரம் வெளியே போகிறதுக்கு முன்னாடி வேறு ஒன்று இருக்கு. ரொம்ப பேர் வேர் விடவே கூடாது, அப்படியே முளைச்சி எலும்பிறன்னு நினைக்கிறான்.
வேர் விடணும். பார்த்தான் கஷ்ட காலம், வருஷத்துக்கு 10,000 பேர் சாகிறான்னு வச்சுங்க யூத மக்கள். 10 வருஷம் கழிச்சோம்னா 1,00,000 பேர் செத்துருவான். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணார். அந்த காலம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் வந்துருச்சு. 400 வருஷம் பக்கத்தில் வந்துருச்சு. எல்லாரும் வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்கிறான். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாடியே பல செத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஜெபம் முற்று பெறாமல் போயிடக்கூடாதே, நமக்கு இவ்வளோ திறமை இருக்குது, தாளந்து இருக்கிறது, வல்லம் இருக்கிறது. அதனால் இந்த திறமையும் தாளந்தையும் மாம்ச புயத்தை வைத்து தேவனோட திட்டத்தை நிறைவேற்றான்னு இறங்கினான். 30 வருஷம் எஸ்ட் ஆயிடுச்சு. விளங்கலையா? அவன் உதவி செய்யலை. 30 வருஷம் விடுதலை தள்ளி போட்டான். தேவனோட திட்டம் தெரிந்து தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாக மாறி, ஆண்டவரே நீ என்ன செய்ய நினைக்கிறீங்கோ அப்போ நான் செய்ய ரெடிங்கும் போது அப்போ தான் தேவனுடைய திட்டத்தை பூர்ணமாக நிறைவேற்ற முடியும். கணக்கின்படி பார்த்தா வருஷத்துக்கு 1,00,000 பேர் செத்துறான்னு நினச்சான்னா இவனோட 3,00,000 பேர் எக்ஸ்ட்ரா செத்தான். விளங்குதா இல்லைங்களா? 40 வருஷம் கழியுது. 40 வருஷம் கழிஞ்சாலும் மோசேக்கு தன்னோட அழைப்பை குறித்து அந்த நிச்சயம் மாறலை, உள்ளே இருக்கு. அதனால தேவனை எதிர்பார்த்தான், எப்படியும் தேவன் வருவார், தேவனை பேசுவார். அதனால தான் முச்செடியை பார்த்தவொன்னே அவன் நெருங்கி போனான். எதோ அதிசயம்னு சொல்லிட்டு தூரமாக ஆடை பற்றிட்டு விரட்டி ஓடலை. எதே ஒன்று நடக்கு, தேவன் இடத்துல இடைப்படுகிறான்னு பக்கம் உற்று பார்த்தான். தேவன் பேசணுன்னா தேவன் அவன் அறிஞ்சுக்கிட்டான். அவனுடைய இருதயம் தேவனை நோக்கி காத்துக்கிட்டு தான் இருந்துச்சா. 40 வருஷம் காத்துக்கொண்டே இருந்த தேவன் பேசுவார், திரும்பி இடைப்படுவார்னு. ஆனால் 40 வருஷம் கழித்து இருந்த மோசே வேற மோசே. அக்கா 40 வருஷம் அப்படி தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லலை, அப்படித்தான் போட்டு புடம் எடுக்கிறான்னு சொல்லலை. நீங்கள் தப்பாக மாம்சத்தில் வந்தீங்கன்னா வெற்றியை பூரணமாக செய்ய முடியாது. யாத்திரை 4 இதோட முடிக்கிறேன். மக்களுக்கு வைராக்கியம் இருக்குங்க, ஆனால் அறிவு கிடையாதுங்க. நீங்கள் எதாவது சினிமாக்காரர் ரசிக்கப்பட்டக்கூடாது. ரசிக்கப்பட்டோன்னா அவர் வந்து சாட்சி சொல்ல வருவார். இப்படி ஐயா இவரை சாட்சி சொன்னோம்னா 10 பேர் ரசிக்கப்படுவான். அவன் குழந்தைங்க. குழந்தை எப்படி லீடராக மாற்றினீங்க? இல்லை அவர் இப்போ அவருக்கு என்ன தெரியும்? இப்போ தான் பிறந்த ஒரு அழகான குழந்தை அழகாக இருக்குன்னு சொல்லி தலைவராக்க முடியுமா? என்ன இன்னைக்கு யாருமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரசிக்கப்பட்டக்கூடாது, எவனாச்சும் ஒருத்தர் ரசிக்கப்பட்டக்கூடாது. அவனை கொண்டு வந்து அப்படியே தலைவராக்கி போஸ்டிங் கொடுத்து மேலே திக்க வச்சு. வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. தேவன் வளர்ச்சி இல்லாமல் நம்ம கையில் கொடுத்தோம் அழிஞ்சிருவோங்க. விளங்குறீங்களா? வளர்ச்சிக்கு தக்கதாக தான் கர்த்தர் கையில் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். யாத்திரை 4 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறாருங்க. 5 தடவை சொல்கிறாருங்க, முடியாதுங்கிறாங்க. நீ உன்னை விடுதலை ஆக்குற முடியாது, பல சாக்கு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, என்னால் செய்ய முடியாதுங்கிறான். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. எஸ்ஸே எழுதுனா வந்தது ஒரு சின்ன எண்ணம், நம்ம தான் விடுவிக்கிறேன்னு சொன்ன உடனே பெரிய கதையே எழுதிட்டான். இப்போ கர்த்தரே வந்து நேரம் சொல்கிறார், நான் தான் உன்னை விடுவிக்கிறேன், நான் கொண்டு வரேன்னு சொன்னேன்னா முடியாதுண்ணா. என்ன இப்போ மாம்சத்தின் மேலே அந்த நம்பிக்கை டோட்டலாக போயிடுச்சு அவனுக்கு. அழைப்பின் வரும் பொழுது முற்றிலுமாக என்ன செய்யணும்? சரணாகதி அடையணும். நான் இல்லை ஆண்டவரை, உம்முடைய பலத்தை கொண்டு மட்டும் செய்கிறேன். அதாவது அப்படியே நிற்கக்கூடிய அது முடியாதுன்னு அப்படி அதையும் தேவன் வெறுக்கிறார். அதாவது மாம்சத்தை நம்ப முடியாது, ஆனால் உண்மை நம்பி நான் என்ன செய்வேன்? செய்தாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரணும். இவன் ரொம்ப ரொம்ப ரிவர்ஸில் போயிட்டான், முடியவே முடியாதுயான்ட்டான். அதையும் அதாவது மாம்சத்தை மாம்ச பலத்தில் நிற்கக்கூடாது, ஆனால் அவருடைய பலத்தில் என்ன செய்யணும்? நிற்கும். 4ஆம் அதிகாரம் யாத்திராம் 4. அப்பொழுது மோசே அவர்களை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி இவன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையில் போடு என்றார். அவன் அதை தரையில் போட்ட பொழுது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலை ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இவன் கையை நீட்டி அதன் வாளை நல்ல பிடி என்றாலும் கவனிங்க. இவன் என்ன சொன்னாலும் என்னோட திட்டத்துக்கு இப்போ கீழ்ப்படிய மறுக்கிறான். கர்த்தரும் கையில் என்ன இருக்குங்கிறாரு, கோலுங்கிற. அதை கீழே போட்டோன்னா பாம்பாக மாறுது. பாம்பு வந்து விஷப்பாம்பாக இருக்க போகிறதுனால தான் ஓடுறான். சாதாரண நம்ம தண்ணி பாம்பாக தான் ஓடி இருக்க மாட்டான். கொட்டுனா வாழை போட்டுரும், அப்படி விஷமுள்ள பாம்பாக மாறி இருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு வாழை பிடிங்கிறார்.
ஒரு நல்ல பாம்பையோ ஒரு விஷப்பாம்பையோ வாழை பிடிச்சிங்கன்னா போட்டுரும். வேணா பிடிச்சி பாருங்க, அப்படி திருப்பி வந்து சொத்துன்னு அடிச்சிடும். நைஸாக போய் தலைக்கு பிடிக்கணும்னா அந்த தலைக்கும் கழுத்துக்கு நடுவுலே பிடிக்கணும், திரும்ப முடியாது இல்லையா? விளங்குறீங்களாங்க? இப்போ கத்த சொல்கிறார், வாழை பிடின்னு அவனுக்கு தெரியும், பிடிச்சா போட்டுன்னு தெரியும். ஏன்னா அது கம்பம் மாறுதுன்னு இப்போ நம்ம எழுதியிருக்க அன்னைக்கு அவனுக்கு தெரியாது. இப்போ என்ன செய்யறான்னா, ஆண்டவரே என்னுடைய சுய சித்தத்தை செய்து வாழ்வதற்கு பதிலாக உங்களுடைய சித்தத்தை செய்து செத்தா கூட ரெடின்னு வந்தான். அதான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறது. என்னையே ஜீவ பலியாக பலிபீடத்தில் ஒப்பு, அதான் வாழ்க்கை. இனி வாழ்ற எனக்காக வாழலாம் ஆண்டவரே, நீ வாழை பிடிக்க சொல்ற, நான் வாழை பிடிக்க ரெடி. பிடிச்ச உடனே கத்த சொன்னார், அது கோலா மாறிச்சு. கத்த சொன்னா, இது இனிமேல் அது ஓங்கோல் கிடையாது, இனிமேல் அது ஏங்கோல்னாரு. மோசே கையில் ஆடு பிடிக்கும் போது இருந்த கோல் வந்து வெறும் கோல், அதை வச்சு ஒரு செவத்தை அடிச்சிங்கன்னா கம்பு ரெண்டாக உடஞ்சிரும். ஆனால் அந்த கோல் 20 வசனம் 4:20, அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திலும் திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே, முதல்ல இருந்தது அவன் கோல், இப்போ அந்த கோல் யார் கோலா மாறிச்சு? கர்த்தருடைய கோலா மாறிச்சு. எதை தேவனிடத்தில் விட்டு கொடுக்கிறீர்களோ அது தேவனுடைய பலமாக மாறும். விளங்குறீங்களா? அந்த கோலை கண்மலை அடிச்சிங்கன்னா, கோலை அடிச்சிங்கன்னா உடஞ்சிடும். இப்போ அந்த கோலை வச்சு கண்மலை அடிச்சிங்கன்னா தண்ணி பரப்பிட்டு வரும். அந்த கோலை வச்சு தான் 10 அற்புதங்கள், சகல அற்புதங்களை செஞ்சு அந்த கோலை வச்சு தான். என்னைக்கு ஒரு மனிதன், ஆண்டவரே என்னுடைய பலம் இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை, என்னோட அறிவு இல்லை, என்னையே ஜீவ பலியாக கொடுக்க நான் ரெடி, என் வாழ்கிற வாழ்க்கை எனக்காக வாழலை, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடிங்கும் போது அவன் வாழ்க்கையில் அப்படி தான் வெற்றி, மெய்யான வெற்றி ஸ்டார்ட் ஆகுது. மற்றதெல்லாம் வெற்றி கிடையாது. விளங்கலைங்களா? இப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உன்னை சோமாலியாவுக்கு அனுப்புகிற மகனேன்னு சொன்னோன்னா, ஓகே ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா ரைட்டு, சோமாலியாவா, ஏன் ஆண்டவரே அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டீங்களா? எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போங்க, அதான் வெற்றி. அங்கே போன உடனே அது அது நீங்கள தேவ மனுஷனாக மாறுவீங்க. நீங்கள் சாதாரண மனுஷனாக போல, சாதாரண ஒரு மனுஷன் தேவ மனுஷனாக மாறுவீங்க. நான் என் வாழ்க்கையை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது பலர் என்னை லூசுன்னே சொன்னாங்க. என் லூசு பையன் நாங்க அப்படியே சொன்னாங்க. இவன் வந்து வேலை பார்த்தான், வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டான், புத்தி இல்லாதவன் நாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள் சொல்லுவாங்க. இப்போல்லாம் வாய் திறக்க முடியாது. இப்போ திறக்கிறதுக்கு யோசிச்சு தான் திறக்கணும். அந்த ரேஞ்சு கர்த்தர் கொண்டு வருவார். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? ஜீவ பலியாக சரண்டர் பண்ணணும். அன்ற வாழ்கிற வாழ்க்கை நான் இல்லை ஆண்டவரே, உமக்கு வாழ்கிறேன். அப்படி வாழ்ந்து ஒரு வெற்றி வருது பார்த்தீங்களா, அதான் ரியல் சக்ஸஸ். அந்த நிலைக்கு மோசே வந்தான். நீங்கள் 40 வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் 10 வருஷம் கழிச்சு தான் செய்யணும்னா 10 வருஷம் வெயிட் பண்ணணும். இல்லாட்டா நிறைய வருடங்கள் உங்களுக்கு வீணாகும். 14ஆம் அதிகாரம் யாத்திரா 14 13ஆம் வசனம் சம்பவம் தெரியும். கர்த்தர் சொன்னார், இஸ்ரேல் மக்களை வெளியே கூட்டு போங்கிறாரு. முன்னாடி செங்கடல், 2 பக்கம் மலை, இங்கிட்ட செங்கடல் 2 பக்கம் மலை நிற்கிது, பின்னாடி பார்வோனுடைய சேனை ரிங்கில் நிற்கிற மாதிரி குத்து எங்கிட்டனாலும் விழுகும். ஆனால் இவனுக்கு தெரியும் ஒரு வழி இருக்குது, நல்லா தெரியும் அவனுக்கு. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார் முதல்ல, நீ போ, உன்னை வழியை திறந்து கொடுப்பேன், பார்வோனோட சேனை முங்கிருன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவ்வளோ போல்டாக நிற்கிறான். பயப்படாதீங்க, நின்று கொண்டு கர்த்தருடைய யெஷுவாவை பாருங்கிறான். என்ன அவனுக்கு வெற்றி வரப்போகுதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு உள்ள. ஏன்னா கர்த்தர் முதலே சொல்லிட்டார். இப்போ வந்து வேகமாக போங்கன்னு சொல்லலை, மாம்சத்தில் செய்யலைங்க. கர்த்தர்கிட்ட வெயிட் பண்ணுறான். கர்த்தர் அடுத்து என்ன ஸ்டெப்பு சொல்லணும்னு நினைக்க வெயிட் பண்ணுறான். கர்த்தர் சொல்கிறாரு, 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்படி மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் என்றைக்கும், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டார் அவர்கிட்ட. சொன்னதுனால தான் போல்டா அடிக்கிறான். ஏற்கனவே சொல்லி இன்றைக்கி இதெல்லாம் இன்றைக்கி வேணும் பார்க்கவே மாட்டீங்க, இந்த பிரச்சனை வாழ்க்கையில் பார்க்க மாட்டீங்க, கொஞ்சம் நின்று கொஞ்சம் வேடிக்கை பாருங்கிறான். நீங்கள் பதறாதீங்க, என்ன மாதிரி பதட்டம் அடைஞ்சிடாதீங்க. முதல்ல என்ன செய்யுங்க? ரிலாக்ஸாக நில்லுங்க, கர்த்தரோட நோக்கத்தில் நில்லுங்க. கீழே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில், அதாவது தாழ்மையாக இருக்குது நல்லதுதான், ஆனால் அடியே ஆண்டவரே 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 ஒரு இடத்துல முடங்கி கிடக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் தெரிஞ்சவொன்னா அதிகாரத்தை உடனே பயன்படுத்தணும், அத்தாரிட்டி எடுத்து பயன்படுத்தணும்.
சும்மா நிற்காத, ஏன்ட்ட நோக்கி கத்திக்கிட்டு இருக்காத, முதல்ல என்ன செய்ய, புறப்பட்டு போனார். அதிகாரத்தை பயன்படுத்து. கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா? இயேசு நாமத்தை கொடுத்துருக்கிறார், வல்லமை கொடுத்துருக்கிறார். முடங்கி நிற்கக்கூடாது. இதான் நோக்கமா? உடனே களத்தில் இறங்கணும். புரியுதா? இதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் என்று முதல்ல தெள்ள தெளிவாக தெரியணும். அந்த காலம் வருகிறத வெயிட் பண்ணக்கூடாது. மாம்சத்தில் செய்யக்கூடாதுங்க. மாம்சத்தில் செஞ்சால் மூடிடுவோம். வேகமாக ஆரம்பிக்கலாம், வேகமாக முடியலாம். ஆண்டவர் சொன்னதுபடி ஆண்டவர் காலத்தில் வெயிட் பண்ணுங்க. இதான் திட்டம் தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல உட்காந்து கத்திக்கிட்டே இருக்காதீங்க. புறப்பட்டு முன்னேறி போங்க. முன்னேறி போகும்போது ஜெயமாக மாறும். தொடர்ந்து தேவ பலத்தை மட்டும்தான் நம்பி இருக்கணும். மனுஷ பலத்தை என்ன செய்யக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாரோ, மோசே தெரிஞ்சு தவறுனது கடைசியில் இங்கே தான் தவறுனான். 40 வருஷம் நல்லா செஞ்சார், ஒரே விட கத்த சொன்னால் இப்போ பேசுப்பானார். இப்போ மாம்சம் ஏறிச்சு, திரும்பி ஒரு இடத்துல பேசுகிற போல அடித்தார். முதல்ல என்ன செய்யணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, தேவனோட வார்த்தை கொண்டு மனதை புதிதாக்கினேன் என்றால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன அறிந்து கொள்ளலாம். அதான் மெய்யான வெற்றி. இதை இன்னும் தொடர்ந்து பேசுவோம், எழுந்து நிற்போம். பணம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் தாங்க, எல்லாம் சொல்லலைங்க. ஆனால் காசு தான் தேவனுடைய திட்டம் சொல்லலை. திட்டத்துக்கு தேவன் காசு கொடுக்குறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, மே துதிக்கிறோம், மே சோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக, வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வெற்றிக்காக உருவாக்கி இருக்கிறே, ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்கிறே. தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே வேறு வைத்திருக்கிறேன். அந்த நோக்கம் நிறைவேறதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். முற்றிலுமாக ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆசை விருப்பம் அல்ல, எங்களுடைய வாஞ்சை அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசைகள், விருப்புகள், கனவுகள் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்காக வாழவில்லை, உங்களுடைய நித்திய நோக்கத்துக்காக வாழ முடியாது விரும்புகிற தேவனே, என்னுடைய மனதை என்னுடைய வார்த்தை கொண்டு புதுப்பிக்க விரும்புகிறோம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக விரும்புகிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூரணம் சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம். தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஊழியம் செய்திருக்கிறபடியாம நன்றி. திட்டத்தை அறிந்து மாம்ச பலத்தில் செய்யாமல் தேவனுடைய பலத்தில், தேவனுடைய வல்லமையில் நாங்களே தேவனுடைய வல்லமையாக மாறும்படியாக, எங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை புறப்பட்டு எங்களுக்குள்ளே செயல்படியாக, தேவனுடைய கருவியாக மாறும்படியாக அர்ப்பணிக்கிறோம். கன மகிமை துதி உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் அருகே மட்டும் இருப்பதாக. ஆமென்.